அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்திவேல் பேசுகிறேன். அதாவது பொருளாதாரம் ரொம்ப நலிவடைந்து இருக்குது சார். பொருளாதாரம் சிறப்பா இல்ல. எனக்கு எப்போது பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இப்ப இந்த குரு பெயர்ச்சிய நாம மையப்படுத்தி தான் பொருளாதாரத்த பத்தி பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சிய மையப்படுத்தி முதல்ல பார்க்கலாம். அதுக்கடுத்து நெறைய இருக்கு. அத பத்தி பார்ப்போம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி இப்ப மே மாதம் 1ஆம் தேதி நடந்தது. மேஷ ராசியிலிருந்து ரிஷப வீட்டிற்கு வந்துருச்சு. அப்ப ரிஷபத்தில் சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவருக்கு பணம் வரும்னு அர்த்தம். அடுத்தது மிதுன ராசியில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கிறதோ அவருக்கும் பணம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? விருச்சிக ராசியில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் இருக்கிறதோ அவருக்கும் பணம் பொருளாதாரம் உயரப் போகிறதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல கன்னியில் சுக்கிரனும் அதே நேரத்துல மகரத்தில் சுக்கிரனும் இருக்குமானால் நிச்சயமாக அந்த ஜாதகர்கள் அனைவருக்கும் பணம் பொருளாதாரம் நிச்சயமாக உயரப் போகிறது. பொருளாதாரத்துல நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது. நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகிறது. ஆசைகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த சுக்கிரன் என்பது தாங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காரகிரகம். உங்களுடைய ஆசைகள் என்னென்ன இருக்கிறதோ கனவு, லட்சியம், அது ஒரு பணமா இருக்கட்டும், ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு திருமணமா இருக்கட்டும், ஒரு காதலா இருக்கட்டும். ஸோ அனைத்துமே நடக்கணும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் சுக்கிரனுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற சுக்கிரனுக்கும் கோச்சார குருவுடைய தொடர்பும் வரும் காலத்தில் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் பல ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். இது நியதி. இது நிச்சயமா நடந்தே தீரும். நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. நான் சொன்ன மாரி மிதுனம், அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம் பிளஸ் விருச்சிகம். இந்த ராசி கட்டத்துல சுக்கிரன் இருக்குதான்னு மட்டும் பாருங்க. நிச்சயமாக பொருளாதாரம் பெரிய அளவுல உயரும். கவலையே படாதீங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.